ஹலோ கண்ணுங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாழ்க வளமுடன். நாம 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ்ல சாப்டர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா யூக்ளிட் டிவிஷன்ல நம்ம முடிச்சிருந்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸ்டேட்மெண்ட் பாருங்க. எவரி பாசிட்டிவ் இன்டிஜர் can be represented in exactly one way apart from rearrangement as a product of one or more primes. இதுல இன்னும் முக்கியமா கவனிக்க வேண்டியது except the number 1. அதாவது இன்டிஜரை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் ஆஃப் பிரைம் நம்பர்ஸா எழுத முடியும். அது வந்து ஒன் ஆர் மோர் பிரைம்ஸா இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள் So 122 அப்படிங்கிற நம்பரை நம்ம எடுத்துக்கலாம். 122 அப்படிங்கிற நம்பர் எடுக்கிறேன். இதை நான் என்ன பண்றேன், டிவைட் பண்றேன். 122 2ஆல டிவைட் பண்ணா எத்தனை டைம்ஸ் வருங்க? 6 டைம்ஸ். இங்க 2 இருக்கு, 1 டைம்ஸ் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் எதால டிவைட் பண்ண முடியும் நம்மளால சொல்லுங்க பார்க்கலாம். 6 டைம்ஸ் then 1. அதுக்கப்புறம் நம்மளால 7ஆல டிவைட் பண்ண முடியுமா பாருங்க. 7ஆல டிவைட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. வேற இது செக் பண்ணணும். பிரைம் நம்பர்ஸ் நம்மளால எவ்வளவு பிரிக்க முடியுதோ அவ்வளவு நம்ம பிரிக்கணும். வேற எந்த 13ஆல வருமா பாருங்க, 9ஆல வருமானு செக் பண்ணணும். அப்படி ஒவ்வொரு நம்பரா நம்ம செக் பண்ணிக்கிட்டே போலாம். இப்ப 7ஆல பாத்தீங்கன்னா 63 வந்துடும். 9 7 சார் 63 வரும். 13ஆல பாருங்க, 13ஆல பாத்தீங்க அப்படின்னா எந்த நம்பர் போடலாம்? 5 போடலாங்களா? 5 போட்டீங்கன்னா அதிகமா போயிடும். 15 remaining 1 5 1 சார் 5 6 65 வருது. சரிங்களா? அப்போ இதுக்கு மேல 61 என்ன பண்ண முடியல, நம்மளால ஃபேக்டரைஸ் பண்ண முடியல. இப்ப நீங்க 17 கூட போட்டு பாருங்க. 3 போட்டு பாருங்க. 3 4 போடுங்க. 4 7 சார் 28 remaining 2 1 4 is 4 6 வந்துரும். சரிங்களா? இப்படி நம்மளால பிரிக்க முடியல. அப்ப இந்த நம்பரை நம்ம எப்படி எழுதணும்? 121 2 நாம 261 2 into 61 அப்படின்னு நம்ம பிரிக்க முடியும். அப்ப 2 நம்பரா நம்ம பிரிச்சிருக்கோம். வேற ஒரு எக்ஸாம்பிள் எடுங்க. நான் எடுக்கிறேன். 68 அப்படிங்கிற நம்பர் எடுக்கிறேன். இப்போ 68 எதால டிவைட் பண்ணலாம்? மினிமம் நம்பர் பாத்தீங்கன்னா 2ஆல டிவைட் பண்ணலாம். 3 2 சார் 6 then 4 2 சார் 8. அடுத்தது அகைன் 2ஆல பண்ணலாங்களா? 1 2 is 2 7 2 சார் 14. இப்படி நம்ம போயிட்டே இருக்கலாம். அப்போ அந்த 68 நம்ம எப்படி பிரிக்கிறோம்? 68 எப்படி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம்? 2 34 2 into 34. அப்ப 34 எப்படி பிரிக்கலாம்? 2 into 17. அப்ப இங்க பாத்தீங்கன்னா எத்தனை பிரைம் நம்பர் வந்திருக்கு? எத்தனை பிரைம் நம்பர் வந்திருக்கு? 1 சேம் நம்பர் தான், அதே பிரைம் நம்பர் தான். இங்க 17 3 நம்பர்ஸ் வந்திருக்கு. அப்ப ப்ராடக்ட் ஆஃப் அந்த 3 நம்பர்ஸ் நம்ம எழுதலாம். அப்ப 68 எப்படி எழுதலாம்? 2 into 2 into 17 அப்படின்னு நம்ம எழுதலாம். சரிங்களா? முதல்ல பிரைம் நம்பர் அப்படின்னா என்ன? பிரைம் நம்பர் அப்படிங்கிறது ஒன்னாலையும் அதே நம்பராலையும் மட்டும்தான் டிவைட் ஆகும். அதுதான் பிரைம் நம்பர். நம்ம அப்படி படிச்சிருப்போம். 1ங்கிறது பிரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. அப்ப காம்போசிட் நம்பர்னா என்ன சார் அப்படின்னா, பிரைம் நம்பரை தவிர 1ஐயும் தவிர மற்றது எல்லா நம்பருமே காம்போசிட் நம்பர் தான். அதாவது பிரைம் நம்பர்னா என்ன பார்த்தோம்? 1ஆல டிவைட் ஆகும், அதே நம்பரால டிவைட் ஆகும். அதுக்கு பேரு தான் பிரைம் நம்பர். மற்றது எல்லா நம்பரும் என்ன சொல்லுவோம்? காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம், எக்ஸப்ட் 1 தவிர. சரிங்களா? அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா எவ்ரி பாசிட்டிவ் இன்டிஜர், ஒவ்வொரு பாசிட்டிவ் இன்டிஜரும் எக்ஸப்ட் த நம்பர் 1 தவிர கேன் பி ரெப்ரசன்டட் இன் எக்ஸாக்ட்லி ஒன் வே அபார்ட் ஃப்ரம் ரீஅரேஞ்ச்மெண்ட். எப்படி ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம்? a product of 1 or more primes. நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? இது பாருங்க 3 பிரைம் நம்பர்ஸா எழுதி இருக்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த பிரைம் நம்பர்ல 2ங்கிறது நம்பர் மட்டும்தான் ஈவன் நம்பர்.
இந்த ஈவன் பிரைம் நம்பர். நல்லா நான் வச்சுங்க, இந்த 2ல இருந்து ஒரே நம்பர் மட்டும்தான் எப்படி இருக்கும், ஈவன் பிரைம் நம்பரா இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வாங்க நம்ம சம்முக்கு போலாம். பாருங்க 2.7. இந்த given factorization find the numbers m and n கொடுத்திருக்காங்க. m and m வந்து என்ன கேக்குறாங்க, இந்த m வேல்யூவும் n வேல்யூ நமக்கு கேக்குறாங்க. இப்பதான் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி பார்த்தோம். எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுவோம் அப்படின்னா சம் எக்ஸாம்பிள்ஸ் நான் ஒரு 68 பண்ணிருந்தோம் பாத்தீங்களா. 68 எப்படி பண்ணிருந்தோம், 2 into 34. இது எப்படி பிரிச்சிருந்தோம், 2 into 17 அப்படின்னு பிரிச்சிருந்தோம். இப்ப என்ன பண்ணிருப்போம் பாருங்க, இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணா இங்க 34 ஆன்சர் கிடைக்கும். இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணா இங்க 68 ஆன்சர் கிடைக்குது. அதாவது ரிவர்ஸ்ல போறோம் நம்ம. 2 into 17 34. அப்ப 34 into 2 68. சரிங்களா? அப்போ இப்ப இங்க பாருங்க, அப்போ இந்த 5 2 மல்டிபிள் பண்ணா இந்த பாக்ஸினுடைய ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? அப்ப 5 into 2 என்ன கிடைக்கும், இங்க 10. அப்ப 10 into 5 என்ன கிடைக்கும், இங்க பாருங்க 5 into 2 10, 10 into 5 50. அப்ப என்னோட வேல்யூ என்னவா இருக்கும், 50 ஆ இருக்கும். அப்ப நாம சொல்ல பாருங்க எப்படி அரேஞ்ச்மென்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ்ல இருந்து நான் எடுக்கிறேன். இங்க என்ன கொடுத்திருக்காங்க 5, இங்க என்ன கொடுத்திருக்காங்க 2. அப்ப 5 into 2 இந்த நம்பர் என்ன கிடைக்கும் 10. சரிங்களா? இதான் இங்க எழுதிருக்கேன் 5 into 2 10. அப்ப இங்க என்ன இருக்கு 5. அப்ப இங்க ஒரு நம்பர் 5 இருக்கு. இப்ப இத ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணா நமக்கு இங்க என்ன கிடைக்கும், 5 into 10 50. அப்போ இங்க n, இததான் அவங்க என்னன்னு கொடுத்திருக்காங்க n அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க 50க்கு இருந்தா எந்த நம்பர் கொடுத்திருக்காங்க 3. அப்ப இந்த 3யும் 50யும் மல்டிபிள் பண்ணா எவ்வளவு, 3 into 50 150. சரிங்களா? 5 into 2 10, 10 into 5 50, 50 into 3 150, 150 into 2 வரணும் நமக்கு. அப்ப இங்க என்ன இருக்கு 2. அப்போ 150 into 2 300. சரிங்களா? அப்படியே ரிவர்ஸ்ல நம்ம போறோம். ஃபேக்டரைசேஷனை இங்க இருந்து ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நம்ம இந்த வேல்யூ இப்ப கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றோம், ரிவர்ஸ்ல போறோம். 5 into 2 10, 10 into 5 50, 50 into 3 150, 150 into 2 300. இதான் நம்ம கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க என்ன நம்ம வேரியபிள் கொடுத்திருக்காங்க m. அப்ப தட்ஸ் ஆர் m. m equal to 300. இங்க எத்தனாவது பாக்ஸ் இங்க பாருங்க 5 into. அப்ப 5 into என்ன இருக்குங்க 10. அத பாக்ஸ் நோட் பண்ணிட்டோம். இங்க 5 into 10 50. இங்கதான் n வேல்யூ கொடுத்திருக்காங்க. அப்ப n equal to 50. பாத்தீங்கன்னா n இங்க 5 into 10 5 into 10 50. 50 mean n. Therefore m equal to 300 and n equal to 50. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபேக்டரைசேஷன் தான் இது, வேற ஒண்ணும் கிடையாது. நெக்ஸ்ட் சம் போலாம். Can the number 6 power n, n being a natural number னு கொடுத்துட்டாங்க, n with the digit 5, give reason for your answer. 6 power n ங்கிற நம்பர் வந்து அதனுடைய கடைசி டிஜிட், லாஸ்ட் டிஜிட் எப்படி இருக்கும், n with the digits 5 இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப பாருங்க, நான் 6 power n பிரிக்கிறேன். 6 power n எப்படி பிரிக்கலாம், 2 into 3. 6 எப்படி ஃபேக்டரைஸ் பண்றேன், 2 into 3 பவர் n அப்படின்னு நான் எழுதுறேன். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம், மல்டிபிள்லயோ டிவைட்லயோ இருந்தா நம்ம என்ன பவரை தனித்தனியா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ப 2 power n into 3 power n. இது எப்படி இருக்கு, மல்டிபிள் ஆஃப் 2 இருக்கு. இந்த நம்பர் எப்படி இருக்கு, மல்டிபிள் ஆஃப் 2 இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. அப்ப ஒரு நம்பரை நம்ம 2 into அப்படின்னு எழுதுறோம் அப்படின்னா அது என்னவா இருக்கும், கண்டிப்பா ஈவன் நம்பரா இருக்கும். எப்படி இருக்கும், ஈவன் நம்பரா இருக்கும். நல்லா கவனிங்க. இப்ப நான் பாரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப 2 into ஒரு ஆட் நம்பரே எழுதுறேன் 5, என்ன இருக்கும் 10. அப்ப 2 ஆல மல்டிபிள் பண்ணும்போது அந்த நம்பர் என்ன ஆயிடுச்சு, ஈவன் நம்பரா மாறிடுச்சு. அதே வந்து பாத்தீங்கன்னா 2 into ஈவன் நம்பரே நம்ம போடலாம், 6 போட்டோம்னா 12. அதுவும் என்ன இருக்கு, ஈவன் நம்பரா தான் இருக்கு.
ஒரு நம்பரை 2ஆல மல்டிபிள் பண்ணும் போது என்ன மாறும்? ஈவன் நம்பரா மாறும். அப்போ இது வந்து எப்படி இருக்கு? 2ஆல மல்டிபிள் ஆயிருக்கு. இந்த நம்பர் வந்து என்ன பண்ணிருக்கு? மல்டிபிள் ஆஃப் 2 இருக்கு. அப்போ இந்த நம்பர் 6 பவர் nங்கிறது இஸ் ஈவன் நம்பர். 6 பவர் nங்கிறது என்ன இருக்கு? மல்டிபிள் ஆஃப் 2 இருக்கிறதுனால என்ன நம்பரா இருக்கு? ஈவன் நம்பரா இருக்கு. அப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க? n with the digit 5. 6 பவர் nங்கிறது 5ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 5ல முடிஞ்சா அந்த நம்பருக்கு பேர் என்ன? 5ல முடிஞ்சா அந்த நம்பருக்கு பேர் என்னங்க? இப்போ 55 75 அப்படின்னா இதெல்லாம் என்ன நம்பரா இருக்கும்? ஆட் நம்பரா இருக்கும். கரெக்டுங்களா? ஆட் நம்பரா இருக்கும். அப்போ கண்டிப்பா என்ன வராது? 6 பவர் n with the digit 5 வராது. இது ஈவன் நம்பரா இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த டிஜிட் 5ல முடியாது. therefore 6 power n cannot end with the digit 5. 5ல கண்டிப்பா முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் அழகா போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்க. 6 பவர் nங்கிறது மல்டிபிள் ஆஃப் 2 இருக்கிறதுனால 2ஆல மல்டிபிள் பண்ணாவே நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஈவன் நம்பரா கிடைக்கும். அதனால 6 பவர் nங்கிறது என்ன நம்பர்? ஈவன் நம்பர். இங்க 5ன்னு முடியறது எல்லா நம்பருமே என்னவா இருக்கும்? ஆட் நம்பரா இருக்கும். அதனால 6 cannot be n with the digits 5. ஓகே, புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் சம் போவோமா? கொஸ்டின் நம்பர் 5 is 7 into 5 into 3 into 2 plus 3 a composite number. Justify your answer அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து காம்போசிட் நம்பரா? உங்க ஆன்சரை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. காம்போசிட் நம்பர்னா என்ன பண்ணும்? அதாவது பிரைம் நம்பரை தவிர மற்றது எல்லா நம்பரும் என்ன சொன்னோம்? காம்போசிட் நம்பர்னு சொல்லணும். அப்போ செக் பண்ணுவோமா? என்ன கொடுத்துருக்காங்க? 7 into 5 into 3 into 2 plus 3. இதுல பாருங்க 3 நாம காமனா வெளியே எடுக்கலாம். that's one terms எல்லாம் மல்டிபிள் இருக்கு, இது தனியா. இப்ப இதுல 3ங்கிறது காமனா இருக்கு, நான் வெளியே எடுக்கிறேன். 3 காமனா வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்தனா ரிமைனிங் என்ன இருக்கும்? 7 5 2. அப்போ 7 into 5 into 2 பிளஸ் இங்க 3 வெளியே எடுத்தா மீதி இது 3 into 1 தான் 3. அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும்? 1 இருக்கும். 0 போட கூடாது. 3 into 1 தான் 3. அப்ப இங்க ரிமைனிங் 3 வெளியே எடுத்தா ரிமைனிங் என்ன இருக்கும்? 1 இருக்கும். அப்ப இது எப்படி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். 3 into 7 into 5 என்னதுங்க? இந்த சைடுல போட்டு பாத்துக்கோ. 7 into 5 35, then 35 into 2. 35 into 2 எவ்வளவு? 70. அப்ப என்ன இருக்குங்க? 70 plus 1. அப்போ 3 into என்ன இருக்கு? 71. அப்போ இது ஃபேக்டரா வந்துருச்சு. 2 நம்பர் வந்துருச்சு நமக்கு. இது அப்ப கண்டிப்பா என்னது? அதாவது மல்டிபிள் ஆஃப் பிரைம் நம்பர். மல்டிபிள் ஆஃப் பிரைம் நம்பர் என்னது? காம்போசிட் நம்பர்னு சொல்லலாம். பிரைம் நம்பர்னா என்ன சொன்னோம்? 1ஆலையும் அதே நம்பராலையும் டிவைட் ஆகணும். ஆனா இங்க என்ன இது? 2 நம்பர் இருக்கு. அப்ப இது கண்டிப்பா என்ன இருக்கும்? இந்த நம்பர் காம்போசிட் நம்பரா இருக்கும். therefore இது product of prime numbers. அப்போ 7 into 5 into 3 into 2 plus 3 is product of two primes. Product of primes இருக்கு. therefore 7 into 3 into 5 into 2 7 into 5 into 3 into 2 plus 3 is என்ன நம்பர்? காம்போசிட் நம்பர். காம்போசிட் நம்பர். சரிங்களா? முதல்ல பிரைம் நம்பர்ங்கிறது தெளிவா நமக்கு தெரியணும். காம்போசிட் நம்பர்னா என்ன நமக்கு தெளிவா தெரியணும். பிரைம் நம்பர்ங்கிறது 1ஆலையும் அதே நம்பராலையும் மட்டும் தான் டிவைட் ஆகும். மற்றது எல்லாமே என்னது? காம்போசிட் நம்பர் சொல்லலாம். எக்ஸப்ட் 1 தவிர மற்ற எல்லாமே என்னன்னு சொல்லலாம்? காம்போசிட் நம்பர் சொல்லலாம். அப்ப ப்ராடக்ட் ஆஃப் வந்துருச்சு. therefore that is called composite number.
then sixth one 2.10. Next question. A and B are two positive integers such that A power B cross B power A equal to 800 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Then find A and B கேக்குறாங்க. அப்போ நம்ம இதை factorize பண்ணலாம். 800 என்ன பண்ணலாம்? Factorize பண்ணலாம். இப்போ 800 factorize பண்ணோம்னா 2 ஆல டிவைட் பண்ணலாம். இப்போ 4 2s are 8 0 0. Again 2 ஆல பண்ணீங்கன்னா 2 2s are 4 remaining 0 0. Then again 2 1 0 0. Again 2 ஆல பண்ணோம்னா 50. Again 2 ஆல பண்ணோம்னா 25. அப்புறம் ஏதாவது டிவைட் ஆகும் 2 ஆல டிவைட் ஆகாது 5 ஆல தான் டிவைட் ஆகும். அப்போ 5 5s are 25. அப்போ இந்த 800 எப்படி நாம எழுதலாம்? ஃபேக்டரைஸா நம்ம எழுதலாம். இப்போ 800 equal to 2 எத்தனை டைம்ஸ் வந்துருங்க? 1 2 3 4 5 டைம்ஸ். அப்ப 2 power 5 into 5 எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு? 2 டைம்ஸ் 5 power 2. 2 power 4 5 power 2. இப்ப கம்பேர் பண்ணுங்க. எப்படி கொடுத்திருக்காங்க? 800 equal to A power B cross B power A. அப்ப நீங்க கம்பேர் பண்ணி செக் பண்ணி சொல்லுங்க போலாம். என்ன ஆன்சர் வரும்? ஏங்கிறது என்ன இருக்கு? 2. இங்க பாருங்க, இங்க இருக்கிற நம்பர் இங்க வரணும். இங்க B இருக்குன்னா இங்க B வந்திருக்கு. இங்க பேஸ் என்ன இருக்கு? அது இங்க பவரா வந்திருக்கு. அப்ப இங்க பாருங்க, பேஸ் இங்க என்ன வந்திருக்கு? பவரா வந்திருக்கு. இங்க பவர் என்ன இருக்கோ அது பேஸா வந்திருக்கு. அப்போ A ஈக்குவல் டு 2 இருக்கும் போது B வேல்யூ என்ன இருக்கும்? 5. A ஈக்குவல் டு 2 இருக்கும் போது B வேல்யூ 5. அது இதை மாத்தி கூட நம்ம சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? இப்ப இந்த 800 நான் இப்படி மாத்தி எழுதுறேன். 5 power 2 into 2 power 5 அப்படின்னு நான் எழுதியிருந்தேன்னா இப்ப கம்பேர் பண்ணுங்க பார்க்கலாம். 800 equal to அதுவே என்ன கொடுத்திருக்காங்க? A power B cross B power A. A power B into B power A. அப்ப பாருங்க, இங்க 5 இருக்கு, இங்க என்ன இருக்கோ அது இங்க பவரா இருக்கணும். இங்கேயும் 5, இங்க பவர் 2 இருக்கு, இங்க பேஸ் 2 இருக்கு. கரெக்டா இருக்குங்களா? அப்ப எப்படி சொல்லலாம்? A equal to 5 and B equal to 2. A 2 இருக்கும் போது B 5 இருக்கும். சப்போஸ் A 5 இருந்துச்சுன்னா B என்ன இருக்கும்? 2 இருக்கும். சரிங்களா? சம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த எக்ஸாம்பிள் சம் பார்த்துருக்கோம் செகண்ட் எக்ஸசைஸ்ல 2.2ல. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம 2.2 எக்ஸசைஸை நம்ம பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.